அனைவருக்கும் வணக்கம். நான் தயாநிதி, தமிழ் துறை தலைவர், ஜே கலை அறிவியல் கல்லூரி. இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்ற பாடம் நன்னூல் பொதுவியல். பொதுவியல் என்பது நன்னூலில் இருக்கக்கூடிய சொல்லதிகாரத்தில் 5 இயல்களில் இருக்கக்கூடிய 3வது இயல் பொதுவியல் ஆகும். இந்த பொதுவியல் முன்னால் இருக்கக்கூடிய பெயரியல், வினையியல், பின்னால் இருக்கக்கூடிய இடையியல், உரியியல் என்ற 4 இயலுக்கும் இடையில் நடுவாந்திரமாக அமைக்கப்பட்ட ஒரு இயல். இதனை உரையாசிரியர்கள் அரிமா நோக்குடையது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் பெயரியலில் விடுபட்ட செய்திகளும் வினையியலில் விடுபட்ட செய்திகளும் அதுபோன்று இடையியல், உரியியலில் விடுபட்ட செய்திகளையும் அங்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் ஒருங்கமைத்து பொதுவியலில் அமைக்கப்பட்டதனால் இதனை அரிமா நோக்கு என்பர். பொதுவாக சிங்கம் நடந்து போகிறப்ப நம்ம பார்க்கலாம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு போகும். அதனால அந்த அரிமா நோக்குடையது பொதுவியல் என்கின்ற இயலாக அமைந்துள்ளது. இந்த பொதுவியலில் முக்கியமான அதில் சொல்லை பற்றிய, அதாவது தொகை சொற்களை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகும். சொல் என்பது ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். இது நமக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயம். ஓர் எழுத்து என்பது நம்மள்கிட்ட தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கின்றன. இந்த அதனால தான் ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் ஒரு சொல் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்று சொல்வோம். இந்த தொடர் 2 வகையில் பிரித்து காட்டப்பட்டிருக்கும். அது என்னன்னா, ஒன்று தொகைநிலை தொடர், இன்னொன்று தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தொகைநிலை அப்படின்னு 2 சொற்கள் இணைந்து ஓர் சொல் நிர்மைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஒரே சொல் போல காட்சியளிக்கக்கூடியது தான் தொகைநிலை தொடர். அதற்கான விளக்கத்தை இங்கே பார்ப்போம். பெயரோடு பெயரும், அதாவது பெயர் சொல்லோடு பெயரும், பெயரோடு பெயரும் வினையும் வேற்றுமை முதலிய பொருளின் அவற்றின் உருவிடை ஒழிய 2 முதலா தொடர்ந்தொரு மொழி போல், தொடர்ந்து ஒரு மொழி போல் நடப்பன தொகைநிலை தொடர்ச்சொல். அதாவது பெயர் சொல்லோடு பெயரும் வரலாம், பெயர் சொல்லோடு வினை சொல்லும் வரலாம், பெயரோடு வினையும் வரலாம். இதுக்கு இடையில வேற்றுமை முதலிய, அதாவது வேற்றுமையுடைய உருபுகள் இல்லாமல், உருபுகள் மறைஞ்சி நின்று தொக்கி நின்று 2 பெயர் சொல்லும் ஒரே சொல் போல, அல்லது ஒரு பெயர் சொல்லு விரை சொல்லும் சேர்ந்து ஒரே சொல் போல, இடையில வேற்றுமை முதலிய உருபுகள், வேற்றுமை உருபுவராகவும் இருக்கலாம், இல்லை ஓமை உருபுவராகவும் இருக்கலாம், அல்லது உண்மை உருபு மறைஞ்சிருக்கலாம். இப்படி உருபுகள் எல்லாம் மறைஞ்சிட்டு 2 ஒரு சொல் போல காட்சியளிக்கக்கூடியது தான் இந்த தொகைநிலை தொடராகும். தொகைநிலை தொடர், இந்த தொகைநிலை தொடரை 6 வகையாக வகைப்படுத்தி சொல்லுவது மரபு. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி என அத்தொகை 6 ஆகும். அதாவது வேற்றுமை தொடர், வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழி தொகை என அத்தொகை 6 ஆகும். இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய வேற்றுமை தொகை. வேற்றுமைன்றது உங்களுக்கு தெரியும். வேற்றுமைகள் 8 ஐ, ஆள், கு, அன், அது, கண். ஐ, ஆள்கு, இன்னது, கண் அப்படின்னு சொல்லி 6 வேற்றுமை உறுப்புகளை சொல்லுவோம். வேற்றுமைகள் 8, ஆனால் உருபுகள் 6 தான். முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அப்போ 2வது வேற்றுமையிலிருந்து 7வது வேற்றுமைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உருபுகள், இந்த உருபுகள் இல்லாமல் 2 முதலாய் இடையாறு உருவும். அதனால தான் விதியில் சொல்கிறாரு, 2வது உருபுல இருந்து 7வது உருபு வரை இருக்கக்கூடிய 6 உருவும், ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்கின்ற 6 உருபுகளும் வெளிப்படல் இல்லது, அதாவது மறைந்து நின்று நிற்பது வேற்றுமை தொகையே. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது. இந்த வேற்றுமையினுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெயர் சொல் இருக்கு, அந்த பெயர் சொல்லுடைய தன்மையை மாற்றி காட்டக்கூடியது. பெயர் சொல்லின் தன்மையை வேறுபடுத்தி காட்டுவது. முருகன் வந்தான் அப்படின்ற சொல்லுக்கும் முருகா வா அப்படின்ற சொல்லுக்கும் இந்த முருகன் என்பது 2லையுமே வேறுபட்டு நிற்கின்றதை பார்க்க முடிகின்றது. பொருளை வேறுபடுத்தி காட்ட வருவது வேற்றுமை உருபு. இந்த பொருளை வேற்றுப்படுத்தி காட்டுவதற்காக தான் இந்த உருபு.
பால் குடித்தான், பாலை குடித்தான், ரெண்டு ஒரே பொருளை தந்தாலும் பால் என்கின்ற சொல்லுக்கு அடுத்து ஐ உருவு மறைஞ்சு வருவதை பார்க்க முடிகின்றது. வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை உருவுகள் வேற்றுமைகள் 8ன்றது நமக்கு தெரியும். முதல் 8ஆம் வேற்றுமைகளுக்கு உருவு கிடையாது. 2 முதல் 7 வரைக்குமான வேற்றுமைகள் ஐ ஆல்கு இன்னது கண் என்பதாகும். சொற்களுக்கு இடையே இவ்வேற்றுமை உருவுகள் மறைந்து வருவதே வேற்றுமை தொகையாகும். ஆக வேற்றுமை தொகை என்பது என்னவென்றால், சொற்களுக்கு இடையில், அதாவது ஒரு 2 பெயர்களுக்கு இடையில் நிற்கக்கூடிய வேற்றுமை உருவு இல்லாம, அல்லது பெயருக்கும் வினைக்கு இடையில் இருக்கக்கூடிய இடையில் வேற்றுமை உருவு இல்லாமல் மறைஞ்சு வந்தா அது வேற்றுமை தொகையாகும். எடுத்துக்காட்டு, பால் பருகினான் அப்படின்னு பார்த்தோம்னா பாலை பருகினான், கல் எறிந்தான், கல்லை எறிந்தான் என்று நாம் பிரித்து பார்க்க முடியும். ஆக இங்கு வேற்றுமை உருவு மறைஞ்சி இருக்கிறதுனால இது வேற்றுமை தொகை எனப்படுகிறது. வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஒரு முக்கியமான இது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சொல் என்று சொல்லலாம். இதை காலம் கறந்த, கறந்தன மறைந்தன்னு அர்த்தம். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா, வினைத்தொகை நம்ம இயல்பா ரொம்ப எளிமையாக அமைக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு வினைச்சொல்லுடைய அடியை, நீங்கள் வினைச்சொல்லுடைய பகுதியை மட்டும் எடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஏவல் வினையாக இருக்கும். ஒரு கட்டளை ஒன்று, நடந்தான் நட, விடுத்தான் விடு, படித்தான் படி, ஓடினான் ஓடு, பாடினான் பாடு, இப்படி ஒரு ஏவல் வினையாக மட்டுமே ஆகும். இந்த ஏவல் வினைக்கு பக்கத்தில் ஒரு பெயர் சொல்ல ஒட்ட வச்சோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா வினைத்தொகையாக மாறிடும். இது அப்போ இதுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வினைக்கான உருவுகள் மறைஞ்சிருக்கும். இப்போ ஒன்று எடுத்துப்போமே, படித்தான், குடித்தான். இப்போ இந்த குடித்தான்ற சொல்லில் இருக்கக்கூடிய குடி அப்படின்ற ஒரு ஏவல் வினையை மட்டும் எடுத்துக்குவோம். குடி அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஏவல் வினை. இதனுடைய முழுமையான வினைமுற்று என்ன அப்படின்னா குடித்தான், குடிக்கின்றான், குடிப்பான் அப்படின்னு நம்ம நீட்டிட்டு போகலாம். அப்போ அந்த குடி அப்படின்றது ஏவல் வினை. இதுக்கு பக்கத்தில் நமக்கு சாதாரணமாக நீர் அப்படின்ற ஒரு பெயர் சொல்ல கொண்டு போய் விட்டு வைக்கிறோம், குடிநீர். அப்போ இந்த குடிநீர் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர். நேற்று நம்ம நீரை குடித்தோம், இன்னைக்கு குடிக்கிறோம், நாளைக்கும் குடிப்போம். அப்போ இந்த 3 காலத்திற்கான இடைநிலையையும் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகளை மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த 2 சொல்லும், குடின்ற ஏவல் வினையும் நீர் என்கின்ற பெயர்ச்சொல் 2 சேர்ந்து ஒரே சொல்லாக மாறி நிற்கின்றது. அதனால் இது வினைத்தொகை எனப்படுகின்றது. எடுத்துக்காட்டு, செய் புண்ணியம், செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், இனி நாளைக்கு செய்ய போகின்ற புண்ணியம். இந்த 3 காலத்தையும் மறைச்சி வச்சு ஒரு சொல்லாக நிற்பதால் இது வினைத்தொகை எனப்படுகின்றது. அடுத்தது பண்புத்தொகை. பண்பை விளக்கும் மொழி தொக்கனவும் ஒரு பொருட்டு இருபெயர் வந்தவும் குண